42,000 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்ட ஒரு கப்பல் ஜாக் வசந்த் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து ஈரானை கடந்து இந்தியா குஜராத் வந்துருச்சு. இன்னமேட்டு வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், இந்த கேஸ் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன்னா 14 கண்ட்ரீஸில் வந்துட்டு லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த எரிவாயு தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது, யாரையுமே ஈரான் வந்து அந்த பக்கம் கடந்து போக விடலை. அப்படின்னும் போது இந்தியாவுக்கு மட்டும் எப்படி? இந்தியாவும் பெரிய ஆதரவெல்லாம் தெரிவிக்கலையே, மோடி எதையும் பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு மட்டும் அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பொதுமக்களுக்கு தான் இந்த கருத்தை வந்துட்டு நம்ம அதிகமாக பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாலஸ்தீனத்தில் போர் நடக்கும் போதாக இருக்கட்டும், அதே போல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்த போதாக இருக்கட்டும், இல்லைன்னா கியூபாவை வந்துட்டு அடிமைப்படுத்தணுன்ற அமெரிக்கா சொன்ன போதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான உலகளாவிய இந்த அதிகாரம் படைத்த அமெரிக்கா போன்ற நாடுகள், அதாவது இஸ்ரேல் போன்ற இன அழிப்பு நடத்திய இஸ்ரேல் போன்ற நாடுகளோட செயல்களை கண்டித்து இந்தியாவில் பல்வேறு போராட்டங்களை இடதுசாரிகள் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த இடதுசாரிகளோட போராட்டங்களை ஃபுல்லாமே இவங்க வந்து கேலி கிண்டலாகவே பார்த்துருப்பாங்க. ஏன் அங்கே போய் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போகிறான், இங்கே வந்துட்டு ஒரு மெழுகு பற்றி எடுத்துக்கிட்டு இவன் போய் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறானா, இங்கே போய் பாலஸ்தீனத்தில் வந்துட்டு ஒரு இன அழிப்பு இஸ்ரேல் பண்ணுது அப்படின்னா அந்த மக்களுக்காண்டி இங்கே போய் அஞ்சலி செலுத்துகிறானா, இந்த மாதிரியான பேச்சு நிறைய இருந்திருக்கு. இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழல் ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, இங்கே ஏற்றின மெழுகுபத்தி கண்டிப்பாக ஈரானுக்கு அதிபருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இந்திய மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்திய மக்கள் வந்து கருணையோடு இருக்கிறாங்க, இந்திய மக்கள் ஈரான் மேல் நடத்தக்கூடிய இந்த வன்முறை தவறுன்னு சொல்கிறாங்க, இந்திய மக்கள் ஈரான் மக்களுக்காண்டி ஆதங்கப்படுறாங்க, இந்திய மக்கள் ஈரானில் நடந்த இந்த குழந்தைகள் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த மோடி என்ன பண்ணால் என்ன, இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணாலும் என்ன, அதாவது நமக்கு ஆதரவு தெரிவித்தா என்ன, தெரிவிக்கலைன்னா என்ன, அங்கே இருக்க மக்கள் நம் மக்களுக்காண்டி இறக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் எரிவாயுக்காண்டி கஷ்டப்படக்கூடாது, அந்த மக்கள் வந்து இந்த தட்டுப்பாடு இந்த மாதிரியான வறுமைக்கான சூழலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில், அதாவது என்ன, இங்கே நடத்தின இந்த போராட்டங்களின் விளைவாக தான் இந்த 42,000